ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெதர் வந்து வெட் ப்ளூ அப்படின்ற ஸ்டேஜ் இங்கே பதப்படுத்தி வச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் லெதர் வந்து ஒரு முடியோடு தான் வரும், ஓகேங்களா. அந்த முடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெட் ப்ளூன்ற ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பதப்படுத்தி நாங்கள் வச்சுக்குவோம். இந்த வெட் ப்ளூன்ற ஸ்டேஜிலேருந்து தான் இவங்க வந்து ட்ரம்முக்கு டையிங்காக இஷ்யூ பண்ணுறாங்க. இதை வந்து அப்பப்போ வாட்டர் விட்டு உங்களுக்கு வந்து அப்பப்போ நினச்சி வச்சுட்டு இருந்தால் தான் அது வந்து வெட் ப்ளூ வந்து அந்த இது தோல் பதமாக இருக்கும். 3 விதமான ட்ரம் பார்த்துருப்பீங்க. ஒன்று ஸ்மால் ட்ரம்மு, இது மீடியம் ட்ரம்மு, இது வந்து பெரிய ட்ரம்மு. ஸோ இது வந்து சாம்பிள் ஒரு 100 அடி 50 ஸ்கொயர் ஃபீட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி சாம்பிள் பண்ணுறதுக்காக இந்த ட்ரம்மு யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி குவான்டிட்டி அந்த ட்ரம்மில் ஏற்றலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கோட்டு, சீப்பு, இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்றுவாங்க. கவு கொஞ்சம் கம்மியாக ஏற்றுவாங்க. ஏன்னா கவு வந்து உங்களுக்கு பெரிய பீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக குவான்டிட்டி பீஸ் கம்மியாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு எந்த ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு சாம்பிள் ட்ரையல் பண்ணுவாங்க. கஸ்டமரும் வந்து கேட்குறது பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டோ 100 ஸ்கொயர் ஃபீட்டோ அவங்க வந்து ஒரு சாம்பிள் வந்து அவங்களுக்கு நம்ம லெதர் அனுப்பி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி அப்புறமா தான் நம்ம வந்து பல்க் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்.